சட்டப்பேரவை உறுப்பினராகி வைர விழா கொண்டாடும் திமுக தலைவர் கருணாநிதிக்கு நடிகர் கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திரை உலகில் நுழைய கருணாநிதியின் வசனங்களே தமக்கு கேட் பாஸாக இருந்ததாக அவர் விவரித்துள்ளார். கலைஞர் அவர்களின் வசனம் என்பது நாடக சினிமா நடிகர்களுக்கு ஒரு கேட் பாஸ் போன்ற ஒரு அனுமதி சீட்டு மாதிரி விஷயம். அந்த வசனங்களை சரியாக சொல்லக்கூடிய நடிகன் நடிப்பதற்கான தகுதியை எய்திவிட்டான் என்னும் நிலை இருந்தது. ஆக எல்லோருமே உனக்கு நீச்சல் தெரியுமானா குளத்தில் இறங்கி நீச்சல் அடித்து காட்டுவது போல் உனக்கு நடிக்க வருமானு சொல்லும்போது கலைஞரின் வசனத்தை சிவாஜி குரலில் பேச முற்படுவது தான் அந்த காலத்தில் ஒரு அதாவது ஆரம்ப நிலை பாடமாக எலிமெண்ட்ரி ஸ்டடீஸ் ஃபார் ஆல் ஆக்டர்ஸ்ங்கிற நிலையில் இருந்தது. அப்படித்தான் நான் ஒரு 3.5 வயசு பையனாக இருக்கும்போது அந்த வசனங்களை மழலை மாறாமல் சொல்வேன். தமக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசான்களில் ஒருவர் என்றும் கருணாநிதிக்கு நடிகர் கமல்ஹாசன் புகழாரம் சூட்டியுள்ளார். தமது படங்களை பார்த்துவிட்டு பாராட்டியது மறக்க முடியாத அனுபவம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வை சண்முகிக்கெல்லாம் அந்த மேக்கப் போட்டதும் நான் போய் அவர் கூட நின்று மேக்கப் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த அவ்வை சண்முகியாக அவர் வீட்டுக்கு போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டதெல்லாம் உண்டு. தசாவதாரத்தின் போது கலைஞருக்கு கையால் கிள்ளுப்பட்ட கன்னம் இந்த கன்னம். நான் ஒரு முறை மேடையில் பேசிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலம். அப்பொழுது நான் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசான்கள் என்று 3 பேர்களை சொல்லி இவர் பெயரையும் கலைஞர் அவர்கள் பெயரையும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் பெயரையும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பெயரையும் சொல்லியிருந்தேன். இளமை முதல் முதுமை வரை அரசியலில் போராடி வென்றவர் கருணாநிதி என்று குறிப்பிட்டுள்ள நடிகர் கமல்ஹாசன், வயதில் குறைந்தவராக தாம் இருந்தாலும் அவரை வாழ்த்தும் நல்ல மனம் தமக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஒரு இத்தனை ஆண்டுகள் ஒரு வைர விழா அரசியலில் கொண்டாடுவதற்கு எவ்வளவு இளமையில் அவர் வந்திருக்க வேண்டும், எவ்வளவு முதுமை வரை தாங்கி பிடித்திருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளங்களாக இவை இருக்கின்றன. வாழ்த்து சொல்ல வயதில்லை என்று தான் வழக்கமாக சொல்வார்கள். வாழ்த்துவதற்கு வயதெல்லாம் தேவையில்லை, மனம் இருந்தால் போதும். அது எனக்கு சிறு வயது முதல் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. வாழ்க கலை.